கைஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷனல் சீரியஸ்ல இப்போ வந்து அடிப்படை கடமைகள் பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டிபிஎஸ்பி வரையும் பார்த்துருந்தோம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வரைக்கும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனல் வரைக்கும் போய் பார்த்துருங்க. ஸோ தனியாக அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து அடிப்படை கடமைகள் பார்க்க போறோம். அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்ம எங்கிருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா ரஷ்யாட்ட இருந்தா அடிப்படை கடமைகள் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அடிப்படை கடமைகள் வந்து 1950 நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது கிடையாது. திரும்ப 1975 ஒரு உள்நாட்டு கலவரம் வந்து வெடிக்குது இந்தியாவில். ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி பொறுப்புணர்வு இல்லாம கடமைகள், நம்மளுடைய ஒரு குடிமகனுடைய கடமைகள் என்னன்னு தெரியாம நிறைய மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சில விதிகளை நம்ம விதிக்கணும், கடமைகள் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் சரண் சிங் அப்படிங்கிற ஒரு கமிட்டியை வந்து உருவாக்குறாங்க 1976. அந்த கமிட்டி வந்து 11 கடமைகளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஆனா அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண கடமைகள்ல வந்து ஒரு 3 ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, 8 மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த 3 என்னங்கிறத வந்து நம்ம மறுபடியும் சொல்றோம் உங்களுக்கு. இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண 8 அடிப்படை கடமைகளையும் அப்புறம் அதே வருஷம் 1976 உருவாக்கப்பட்ட 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் ஒரு 2 கடமை ஆட் பண்ணி மொத்த 10 அடிப்படை கடமைகள் வந்து 1976 கொண்டு வராங்க. 1976 அந்த அடிப்படை கடமைகளை வந்து ஆட் பண்ணும்போது பகுதி 4A அப்படிங்கிற பகுதி ஆட் பண்றாங்க, 51A அப்படிங்கிற சட்டம் ஆட் பண்றாங்க, ஆர்டிகல் விதி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அடிப்படை கடமைகள் இல்ல இல்லையா, அதனால அது புதுசா ஆட் பண்றதுக்காக இந்த விதி கொண்டு வராங்க. சோ 11 அடிப்படை கடமைகள் இப்ப நம்ம இருக்கு. அந்த 11வது அடிப்படை கடமை எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 86th அமெண்ட்மெண்ட் 2002 இயர் 2002 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 11வது அடிப்படை கடமை வந்து கொண்டு வராங்க. அந்த 11வது அடிப்படை கடமை என்னன்னா அந்த கட்டாய கல்வி 6 to 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒரு குடிமகனுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. 51A கிளாஸ் ஸ்மால் ஏ, கிளாஸ் ஸ்மால் பி அப்படி தனித்தனியா வரும். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்னொன்னா பார்க்கலாம். சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ். பகுதி 4A அப்படிங்கிற பார்ட்ல 51Aங்கிறது காமனான விதி. இதுல கிளாஸ் ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுலதான் ஒன்னொன்னு தனியா பெரியது ABCDன்னு. ஏ அப்படிங்கறத நம்ம ஆல் அப்படின்னு வச்சுக்குவோம். நமக்கு வந்து ஆல் அனைத்தும் ஆனது என்னது, அரசியலமைப்பு சட்டம் தான். ஸோ தேசிய கொடி, தேசிய கீதம், இது எல்லாத்தையும் இது அனைத்தையும் நாம மதிக்கணும் அப்படிங்கிறதா அந்த முதல் கடமை. அரசியலமைப்பு சட்டத்தையும் தேசிய கொடியும் தேசிய கீதத்தையும் மதிக்கணும், அதுதான் வந்து முதல் கடமை நம்மளது. அதை வந்து ஆல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 51A கிளாஸ் பி என்ன சொல்லுது, சுதந்திர போராட்ட அந்த எண்ணங்களையும் லட்சியங்களையும் மதித்தல், அவங்களுடைய தியாகத்தையும் எண்ணங்களையும் லட்சியங்களையும் மதித்தல் அப்படின்னு சொல்லுது. இப்ப சுதந்திர போராட்டம் பண்ணணும்னாவே அவங்களுக்கு என்ன இருக்கணும், பிரேவ் இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும். ஸோ அப்பதான் அவங்க போராட்டத்தில் ஈடுபட முடியும். ஸோ அந்த மாதிரி தைரியமா போராடின அவங்கள வந்து நம்ம மதிக்கணும், அவங்க லட்சியத்தை மதிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிங்கிறது பிரேவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3வது வந்து சி என்ன சொல்றது, இறையாண்மை, ஒருமை மற்றும் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையை வந்து நம்ம காக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஒருமைங்கிறது என்ன, கம்பைன், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், கம்பைன் பண்ணி ஒற்றுமையா இதையெல்லாம் நம்ம காக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சி அப்படிங்கிறதுக்கு. 51A கிளாஸ் டி என்ன சொல்லுது, டிஃபென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை நாட்டுக்கு வரும்போது நாட்டை பாதுகாக்கவும் தேசியத்துக்கு சேவை செய்யவும் ஒரு குடிமகனுக்கும் கடமை உண்டு அப்படின்னு சொல்றதுதான் இது. ஸோ டிஃபென்ஸ் நாட்டை பாதுகாக்கிறது ஆர்மி. ஸோ அந்த டிஃபென்ஸ்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எஜுகேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷன் இது வந்து 5வது கடமை. சமய, மொழி, வட்டார பிரிவினை இல்லாமல் சகோதர உணர்வு, அதாவது ஜாதி, சமய, மொழி, வட்டார பிரிவினை இல்லாம எல்லாரையும் சகோதர உணர்வோட நடத்தணும் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வரும் அப்படின்னா கல்வி கற்றவங்களுக்கு தானே வரும். ஸோ அதனால அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நான் இது கூட சேர்த்திருக்கேன். இந்த ஈக்கு பதிலாக எஜுகேஷன் வச்சுக்கோங்க. நல்லிணக்கம் வளர்த்தல், பெண்கள் கண்ணியத்தை காத்தல், அதாவது பெண்கள் கண்ணியத்திற்கு பாகுபாடு வரக்கூடிய சேவையை வந்து செய்யாம இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கல்வி அறிவு இருக்கணும் நமக்கு. ஸோ அதுதான் அந்த எஜுகேஷனுங்கிறத லிங்க் பண்றேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாதி சமயம்லாம் இல்லாம நம்ம எல்லாத்துக்கும் கூட சகோதர உணர்வோட நம்ம ஸ்கூல்ல அப்படிதான் இருப்போம், அதனால எஜுகேஷன் வச்சிருக்கேன். அடுத்தது 51A சப் கிளாஸ் எஃப் வந்து
கலப்பு கலாச்சாரம் வளமான பாரம்பரியத்தை வந்து மதிக்கணும். நம்ம இந்தியாவுடைய கலப்பு கலாச்சாரம், எல்லா கலாச்சாரமும் இந்தியாவில் இருக்கு. வளமான பாரம்பரியம் நம்மகிட்ட இருக்கு. ஸோ பாரம்பரியம்னா என்ன, கலாச்சாரம் என்ன, ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் எஃப் போட்டிருக்கேன். இது எஃப்ங்கிறனால ஃபெஸ்டிவல் அப்படின்னு போட்டிருக்கேன். கலாச்சாரம் வளமான பாரம்பரியம் இதெல்லாம் நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி இது சொல்லு இந்த கடமை. அடுத்தது 51A கிளாஸ் ஜி. ஜி என்ன, காடு, ஏரி, ஆடுகள், வனவிலங்கு, உயிரினங்களை வாழ தேவையான சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ இதை வந்து கார்டன் வச்சிருக்கேன், நீங்க கிரீன் கூட வச்சுக்கலாம். சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும், கிரீனா இருக்கணும். கிரீனா இருந்தாதான் வனவிலங்குகள், உயிரினங்கள் இதெல்லாமே நம்ம பாதுகாக்க முடியும். காடுகள் எப்படி இருக்கும், கிரீனா இருக்கும். ஸோ அப்படி வச்சுக்கலாம், கார்டன் வச்சுக்கலாம். அடுத்து ஹெச் 51A கிளாஸ் ஹெச். ஹெச் என்ன சொல்லுதுன்னா, அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல், மனிதாபிமானம், சீர்திருத்த எண்ணத்தை வந்து நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஹியூமனிட்டி, மனிதாபிமானம்ங்கிற வார்த்தையை மட்டும் அந்த ஹியூமனிட்டி லிங்க் பண்ணுது. ஹியூமனிட்டி, அறிவியல் மனப்பான்மை. மனப்பான்மை இருக்கு இல்லையா, மனம். மனம்னா என்ன, ஹார்ட்னு ஞாபகம் வச்சுக்கோ இந்த இடத்துல. ஸோ ஹெச்னு வச்சாலும் சரி, ஹார்ட்னு வச்சாலும் சரி, அறிவியல் வளர்ச்சி இல்லைன்னா அறிவியல் மனப்பான்மை, ஹார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க மனம்ங்கிறதுக்கு. மனிதாபிமானத்துக்கு ஹியூமனிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீர்திருத்த எண்ணம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மனிதாபிமானம் இருந்தாவே நம்ம இந்த சீர்திருத்த எண்ணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையும் முக்கியம். ஏன்னா போன டைம் வந்து அறிவியல் மனப்பான்மைங்கிற இது வந்து எந்த அடிப்படை கடமைகள் இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ இது வந்து விஞ்ஞான மனப்பான்மைன்னு கேட்கலாம், அறிவியலுங்கிற வார்த்தைக்கு பதிலாக விஞ்ஞானம்னு கேட்கலாம். ஸோ அதனால ஹியூமனிட்டின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 51A கிளாஸ் ஐ. ஐ என்ன சொல்லுது, பொது சொத்துக்களை பாதுகாத்தல், வன்முறையை கட்டுப்படுத்துறது. எப்ப பொது சொத்து வீணாகும், ஒரு நாட்டுல வன்முறை வெடிக்கும் போது பஸ்ஸை கொடுத்துவாங்க, இந்த மாதிரி பொது சொத்துக்களை வீண் பண்ணுவாங்க. ஸோ வன்முறை கட்டுப்படுத்தினாதான் பொது சொத்து காக்கப்படும். ஸோ இந்த இடத்துல பொது சொத்து மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். சொத்து அப்படின்னு என்ன, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஐ, அதனால இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன். அடுத்தது 51A கிளாஸ் ஜே. நாடு முன்னேற்றம் அடைய தனி மனித கூட்டு முயற்சி வேணும். தனி மனித மற்றும் கூட்டு முயற்சி, தனியாகவும் அதுக்கு பாடுபடணும், கூட்டு முயற்சியிலையும் பாடுபடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த கூட்டு முயற்சி மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஜாயிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது நம்ம கூட்டு முயற்சி ஞாபகம் உண்டாவே நாடு முன்னேற கூட்டு முயற்சி வேணும், தனியாகவும் அதை நம்ம போராடணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கும். கடைசியா லாஸ்ட் இதுதான் 86th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்த ஒரு ஆர்டிகல். இது வந்து 51A கிளாஸ் கே. கல்வின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைங்களுக்கு வந்து கல்வி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் ஒரு இந்திய குடிமகனுடைய கடமைகள். ஸோ இந்த கடமைகள் எல்லாத்தையும் நம்ம சட்டத்தின் மூலமா இதை செயல்படுத்த சொல்லி நம்ம வற்புறுத்த முடியாது. இது வந்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு கடமை, தனி மனிதனுடைய பொறுப்பு. இருப்பினும் இந்த கடமைகளை வந்து செயல்படுத்துறதுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கா, சட்டத்தின் மூலமா நம்ம இதை வந்து உறுதிப்படுத்துறோமா அப்படின்னு ஆராயறதுக்கு வர்மா கமிட்டி, வர்மா குழு அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க 1999. இந்த வர்மா குழு வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணி சில சட்டங்களை வந்து நம்ம இந்த மாதிரி அடிப்படை கடமைகளை செயல்படுத்துறதுக்கும் சில சட்டங்கள் இருக்குது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், காடுகள் பாதுகாப்பு சட்டம், அந்த மாதிரி சில சட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர்மா குழு கண்டுபிடிக்குது. ஸோ இந்திய அடிப்படை கடமைகள் வந்து இதுதான் பார்ட் 4A இருக்கு. ஸோ அதில் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத எழுதியாச்சு. கம்பல்சரி இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து இப்படியே ஷார்ட் நோட்டா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட் நோட்டா நோட் பண்றதை விட இதுல இருக்கிற ஒரு வார்த்தைகளும் முக்கியம். இந்த அடிப்படை கடமைகள் அந்த ஆர்டிகல் இருக்கிற சமய, மொழி, வட்டார பிரிவினை இல்லாமல் சகோதர உணர்வுடன், டக்குன்னு சின்னது மட்டும் கேட்டுருவாங்க, சகோதர உணர்வுடன் பாதுகாக்க வேணுங்கிற சொல்றதுக்கான விதி என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து எஜுகேஷனை ஞாபகப்படுத்தணும். ஏன்னா சகோதர உணர்வோட எங்க இருப்போம், ஸ்கூல்ல இருப்போம். அப்படி ஞாபகப்படுத்தி தான் நம்ம இது எழுத வேண்டியது இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ஒரு தடவைக்கு 2 தடவை ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுப்போங்க. தேங்க்யூ.